51ാவது ശ്ലോകം. സുരാപാനരതാ കാമം ജാനീമോ ന സവർതൃകാ അന്തരീക്ഷസ്ഥിതാ ദേവാസ്താം സ്തുവന്തി മുദാന്വിതാ. ரொம்ப ரொம்ப உன்மத்தமாக இருக்கிறதுக்காயிட்டு மதுபானம் செஞ்சுட்டு இருக்கா அவளுக்கு கணவன் இருக்கானா அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கலை. அவள் தன்னந்தனியா அந்த சிங்கத்து மேலேறி உட்காந்துண்டாக்கும் இருக்கா. வானத்துல நின்றுட்டு இந்த தேவர்கள் எல்லாம் குஷியோடு கூடிட்டு அவளை ஸ்துதிக்கிறத நாங்கள் பார்த்தோம். 52வது ஸ்லோகம். ஜயேதி பாஹினச்சேதி ஜஹி சத்ருமிதி பிரபோ ந ஜானே காவராரோஹ கஸ்ய வாசா பரிக்ரஹ. தேவி ஜெயிக்கணும், எங்களை காப்பாத்தணும், சத்ருக்களை சம்ஹாரம் பண்ணணும் இப்படின்னாக்கும் தேவர்கள் அவளை ஸ்துதிச்சா. நாங்கள எங்களோட கண்ணால பார்த்தோம், காதால கேட்டோம். அந்த அழகி ആരാക്കുന്നോ, ആരോട് മനേവിയാക്കുന്നോ, ആരോട് പുത്രിയാക്കുന്നോ, ആരോട് സഹോദരിയാക്കുന്നോ ഒന്നും എங்களுக்கு தெரியாது. 53வது ശ്ലോകം. കിമർത്ഥമാഗതാ ചാത്ര കിം ചികീർഷതി സുന്ദരീ ദ്രഷ്ടും നൈവ സമർത്ഥാസ്മ തത്തേജ പരിദർശിതാ. എന്നத்துக்காக்கும் அங்க வந்தா, என்னவாக்கும் அந்த அழகியோட ஆசை, ഇതൊന്നും எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கலை. அவளோட தேஜஸ் காரணமாயிட்டு அவளை பக்கத்துல போய் பார்க்கறதுக்கு கூடியும் எங்களுக்கு முடியலை. எங்க கண்ணெல்லாம் அப்படி இருண்டு போயிடுத்து அவளோட அந்த பிரகாசத்தை பார்த்துட்டு. அதனால ரொம்ப நேரம் அவளை பார்த்துட்டு நிக்கிறதுக்கு எங்களால சாதிக்கலை. நாங்கள் ஓடி வந்துட்டோம். 54வது ஸ்லோகம். மகிஷாசுரனோடு சேவகர்கள் தேவிய பார்த்துட்டு அவா பார்த்த தேவியோடு வர்ணனையாக்குமே இங்க வந்து மகிஷாசுரன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த வர்ணனையை நடத்துறது வியாச பகவானாக்கும் ஜனமேஜயனுக்கு அப்படிங்கிறதையும் நம்ம மனசுல வச்சுட்டு இருக்கோம். 54வது ஸ்லோகத்திலையும் இந்த மகிஷாசுரனோடு சேவகர்கள் தேவியோடு அவா பார்த்த அந்த மகிமையை வர்ணிச்சுருக்கா. ஸ்ருங்கார வீரஹாசாட்யா ரௌத்ரால்புதரசான்விதா திருஷ்ட்வைவேவம் விதாம் நாரீமசம்பாஷ்ய சமாகதா. சிருங்கார பாவங்கள் இருக்கிறவளாக்கும் அவள், வீரவாதம் முழக்கிறவளாக்கும் அவள், ரௌத்ர பாவம் இருக்கிறவளாக்கும் அவள், ஆச்சரியகரமான பலவிதமான பாவங்களை காட்டுற அவளை பார்த்துட்டு எங்களுக்கு பேசுறதுக்கான திராணி இல்லாதக்கு நாங்கள் இப்பறம் ஓடி வந்துட்டோம். 55வது ஸ்லோகம். சேவகர்கள் மகிஷாசுரன் கிட்ட இனி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கறா. அதுக்கு மகிஷாசுரன் சொல்றதாக்கும் 55வது ஸ்லோகத்துல 2வது லைன், 55வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன். மகிஷாசுரனோடு சேவகர்கள் மகிஷாசுரன் கிட்ட இனி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கறா. அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத 55வது ஸ்லோகத்துல 2வது லைன்ல இருந்து அசுரன் சொல்லறான். 55வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன். வயம் த்வதாஜ்ஞயா ராஜன் கிம் கர்த்தவ்யமத பரம்
உங்களோடு ஆజ్ఞைக்கு தகுந்த மாதிரி ராஜாவே நாங்கள் இனி என்ன வாக்கம் செய்யணும், நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நாங்கள் முடிவெடுக்கிறதுக்கு சாதிக்காது. ராஜாவா இருக்கிற நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதுபடி நாங்கள் நடந்துக்கிறோம் சொல்லுங்களேன். அதுக்கு மகிஷன் பதில் சொல்றதாக்கும் 55வது ஸ்லோகத்துல 2வது லைன்ல இருந்து, கச்ச வீரமயாதிஷ்டோ மந்திரி சிரேஷ்ட பலான்விதா. மந்திரி சிரேஷ்டா, நான் இதா ஆജ്ഞை புறப்படுவிக்கிறேன். சைன்யங்களை எல்லாம் கூட்டிண்டு இம்மீடியட்டா கிளம்புங்கோ, கிளம்பி போங்கோ. போயிட்டு 56வது ஸ்லோகம், சாமாதிபிருபாயைஸ்த்வம் சமானய சுபானனாம் நாயாதி யதி சானாரி த்ரிபி சாமாதிபிஸ்த்விஹா. அழகாயிருக்கிற அவளை சாமதானங்களை உபயோகிச்சு நல்ல விதமா பேசி பாருங்கோ, நல்ல விதமா பிரவர்த்திச்சு பாருங்கோ, திட்டி பாருங்கோ, ரிக்வெஸ்ட் பண்ணி பாருங்கோ, என்ன செஞ்சிட்டானாலும் பரவாயில்லை. சாமதானங்களா இருக்கிற உபாயங்களை பிரயோகிச்சு இங்க கூட்டிண்டு வரணும். சாமாதிகளாயிருக்கிற 3 உபாயங்களாலையும் அவள் இங்க வரலை அப்படின்னு நினைக்கா. 57வது ஸ்லோகம், அஹத்வா தாம் வராரோஹாம் த்வமானய மமாந்திகம் கரோமி பட்டமகிஷிம் தாம் மராளப்ருவம் முதா. அவளை கொல்லாதக்கு நீங்கள் அவளை எங்கிட்ட கொண்டு வந்து நிறுத்தணும். அந்த அழகிய நான் என்னோடு பட்ட மகிழ்ச்சியாக்குவேன், கல்யாணம் பண்ணிட்டு மனைவியாக்குவேன். ரொம்ப ரொம்ப அழகியா இருக்கானல்லவோ நீங்கள் எல்லாம் அங்க போய் பார்த்துட்டு வந்து சொன்னாள். அதனால அவளை என்னோடு மனைவியாக்கிடுவேன். நான் இங்க கூட்டிட்டு வருங்கோ, அவளை துரோகிക്കൊന്നും பண்ணாதங்கோ. நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டினவளாக்கும் அவள். அதனால அவளை துரோகிக்காதக்கி அடிக்காதக்கி முழுஷா கொண்டு வந்து இங்க வந்து நிப்பாட்டுங்கோ. 58வது ஸ்லோகம், பிரீதியுக்தா சமாயாதி யதா சா மிருகலோச்சனா ரசபங்கோ யதா ந ஸ்யாத் ததா குரு மமேப்சிதம். மான் அப்படிங்கிறது அதனோட கண்ணு அப்படிங்கிறது ரொம்ப அழகா இருக்கும். அப்ப இந்த சேவகர்கள் எல்லாம் சொன்னா ரொம்ப அழகியாக்கும், மானு மாதிரி கண்ணு இருக்கிறவளாக்கும், மானோடு கண்ணு மாதிரி இருக்கிற அழகியாக்கும் எல்லாம் சொல்லியிருந்தாளே. அதனால அந்த மானோடு கண்ணு இருக்கிற அவள் கூப்பிட்ட உடனே சந்தோஷத்தோடு கூட்டிட்டு வரா அப்படின்னாக்கா அவளுக்கு எந்தவித கஷ்டமும் கொடுக்காம அவளை கோவப்படுத்தாதக்கு இங்க நீங்கள் கூட்டிண்டு வந்து என்னோடு ஆജ്ഞைய நிறைவேற்றணும். ஐம்பத்தொன்பதாவது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் மகிஷாசுரன் சேவகர்கள் கிட்ட சொல்றதும், 2வது லைன் வியாச பகவான் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது சொல்றதுமாக்கும். 59வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன், ஸ்ரவணான் மோகிதோஸ்ம்யத்ய ஸ்ரவணாத் மோகிதஹா அஸ்மி அத்ய தஸ்யாரூபஸ்ய சம்பதா. அந்த அழகியோட ரூப சௌந்தரியத்தை சொன்னதை கேட்டதுலேந்து எனக்கு இப்போ
அந்த அழகிட்ட ஒரு மோகம் வந்திருக்கு. இത്രയുമാക്കും மகிஷாசுரன் அந்த அசுர சைன்யங்கள் கிட்ட தூதர்கள் கிட்ட சொன்னது. இனி அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத வியாச பகவான் சொல்லறார். அதனால வியாச உவாஜா 59வது ஸ்லோகத்துல 2வது லைன், மகிஷஸ்ய வஜஸ்ருத்வா பேஷலம் மந்திரி சத்தமா. மகிஷாசுரனோடு சாஃப்டான பேச்ச கேட்ட முக்கியமந்திரி. 60வது ஸ்லோகம், ஜகாம தரசா காமம் கஜாஸ்வரத சம்யுதா கத்வா தூரதரம் ஸ்தித்வா தாமுவாஜ மனஸ்வினி. அப்போதே உடனடியா ஆனை, குதிரை, தேரு, காலால் படை இப்படி இருக்கிற சதுரங்கப்படையோடு கூடிட்டு கிளம்பினார் அந்த மந்திரி. എന്നിട്ട് அம்பாளோடு முன்னால, சிங்கத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிற அம்பாளோடு முன்னால போயிட்டு கொஞ்சம் தூர நகர்ந்து நின்னுட்டு மனச அட்ராக்ட் பண்ற ரூபத்துல இருக்கிற அந்த அம்பாள் கிட்ட இப்படி சொன்ன. 61வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனு, மகிஷாசுரனோடு மந்திரி தேவிட்ட இப்படி சொன்னான் அப்படின்னு பார்த்தோமே, என்னவாக்கும் சொன்னான் அப்படிங்கிறதாக்கும். அதே மாதிரி 61வது ஸ்லோகத்துல 2வது லைன் அப்படிங்கிறது அந்த மந்திரி பலவிதமான கேள்விகளை தேவி கிட்ட கேட்கறதாக்கும். சொல்லறதுக்கும் கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனாலேயாக்கும் இங்க இந்த ஸ்லோகங்களை பிரிச்சு போட்டது. 61வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன், வினயாவனத ஸ்லஷ்ணம் மந்திரி மதுரையாகிரா. ரொம்ப ரொம்ப பவ்யதையோடு கூடிட்டு சாஃப்ட் ஆயிட்டு ரெஸ்பெக்டோடு கூடிட்டு மகிஷாசுரனோடு மந்திரி முக்கியன் தேவிட்ட இப்படி சொன்னான். மந்திரி என்னவாக்கும் சொன்னான் அப்படிங்கிறதாக்கும் அடுத்த லைன். அதனால பிரதான உவாஜா, பிரதான மந்திரி மகிஷாசுரனோடு பிரைம் மினிஸ்டர். 2வது லைன், காசித்வம் மதுராலாபே கிமத்ராகமனம் கிருதம். ரொம்ப அழகான பேச்சு இருக்கிறவளே, தேன் மாதிரி பேசுறவளே, சாஃப்டா பேசுறவளே, நீ ஆராக்கும் என்னத்துக்காக்கும் இங்க வந்திருக்காய்? இந்த அம்பாளோடு அட்டாட்டகாச சத்தத்தை கேட்டுட்டாக்குமே மகிஷாசுரன் ஆராக்கும் கர்ஜனை பண்றது அப்படின்னு போய் பார்த்துட்டு வான்னு சொன்னது. அதே மகிஷாசுரன் അതൊരു സ്ത്രീയാക്കും അഴകിയാക്കും ഇപ്പടിന്നെല്ലാം തെരിഞ്ഞോണെ അവളെ കോപമൂട്ടാക്കി മെല്ലെ സോഫ്റ്റാ പേശിക്ക കൂട്ടിട്ട് വരണം ചൊല്ലി അനുപ്പിനതാക്കും. அதனாலயாக்கும் இங்க அந்த மகிஷாசுரனோட மந்திரி ரொம்ப இனிமையா பேசுறவளே அப்படின்னு அம்பாளை கூப்பிட்டது. நீ ஆராக்கும், எங்கேந்தாக்கும் நீ இங்க வந்திருக்காய் அப்படின்னு கேட்கிறார். 62வது ஸ்லோகம், பிருச்சதி த்வா மகாபாகே மன்முகேன மம பிரபு சஜேதா சர்வதேவானாம் அவத்யஸ்து நைரைகிலா. நீ ஆராக்கும் என்னத்துக்காக்கும் இங்க வந்தாய்? இப்படி இருக்கிற விஷயங்களை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு வரத்துக்கு என்னோட பிரபு என்ன அப்பாயிண்ட் பண்ணியிருக்கார். என்னோட பிரபு மகிஷாசுரன் அசுரகுலத்தோட ராஜாவாக்கும் இந்த
3 லோகங்களையும் ஆட்சி பண்றவராக்கும், தேவலோகத்தை கூடியும் ஆட்சி பண்றவராக்கும் அவராக்கும் என்ன இங்க அனுப்பி விட்டுருக்கார். அதனால நான் இங்க வந்து உங்ககிட்ட கேட்டு இருக்கேன். அதனால ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சவளே, மகாபாகே, அசுரகுல சக்கரவர்த்தியாயிருக்கிற மகிஷாசுரன், நீ ஆறு அப்படின்னு கேட்டு வரத்துக்கு என்ன அனுப்பி விட்டுருக்கிறதுனால நீ அதிர்ஷ்டம் செஞ்சவள் தான். ஒன்னு அவரு கவனிச்சுட்டார். இனி உனக்கு கவலை ஒன்றும் இல்லை. என்னோடு பிரபுவாயிருக்கிற மகிஷாசுரன் எல்லா தேவர்களை ஜெயிச்சவராக்கும், எந்த புருஷனாலையும் அவரை கொல்லறதுக்கு சாதிக்காது அப்படிங்கிற ஒரு வரத்தை பிரம்மா கொடுத்திருக்கார். அதனால அவ்வளோ சிரேஷ்டனான அவராக்கும் இப்போ உங்ககிட்ட என்ன சொல்லி விட்டது, அதனால நீ பாக்கியம் செஞ்சவள் ஆக்கும் அப்படின்னு இந்த மந்திரி சொல்றார். 63வது ஸ்லோகம். பிரம்மணோ வரதானேன கர்விதச்சாருலோஜனே दैत्येश्वरोऽसौ बलवान् कामरोभधरः सदा दैत्य ईश्वरः असौ. அசுரர்களோடு ராஜாவா இருக்கிற மகிஷாசுரன் பிரம்மா கொடுத்த அந்த வரபலத்தால ரொம்ப ரொம்ப பலவானாக்கும், அவரோட விருப்பப்படி என்ன ரூபத்தை வேணுமானாலும் ஸ்வீகரிக்கிறதுக்கான எபிலிட்டி இருக்கிறவராக்கும், அழகான கண்கள் இருக்கிறவளே, என்னோடு அந்த பிரபு எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நீ நன்னா தெரிஞ்சுக்கணும். அதுக்காக்கும் நான் இந்த வர்ணனையெல்லாம் உங்ககிட்ட சொல்லுறேன். 64வது ஸ்லோகம். ஸ்ருத்வா த்வாம் சமுபாயாதாம் சாருவேஷாம் மனோஹராம் பிரஷ்டுமிச்சதி ராஜா மே மகிஷோ நாம பார்த்திவா. அழகாயிருக்கிற வஸ்திரமெல்லாம் போட்டுருக்கிற அழகு இருக்கிற நீ இங்க இருக்காய் அப்படின்னு தெரிஞ்சுண்டு உன்னை நேரில வந்து பார்க்கறதுக்கு என்னோடு பிரபுவாயிருக்கிற மகிஷ ராஜா ஆசைப்படுறார். அத சொல்லறதுக்காக்கும் என்னை இங்க தூது அனுப்பி இருக்கிறது. அவர் உன்னை பார்க்கறதுக்கு வரேன்னு சொல்லுறார். நீ அனுமதி தரணும். அவர் எப்படிப்பட்டவராக்கும் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் சொன்னேன். இந்த திரிலோகங்களையும் ஆட்சி பண்றவராக்கும், தேவர்கள் கூடியும் அவரை பயந்துக்கிறவாளாக்கும், திரிமூர்த்திகளை கூடியும் ஜெயிச்சவராக்கும் என்னோடு அந்த பிரபு. இந்த திரிமூர்த்திகள் எல்லாம் என்னோடு அந்த பிரபு கிட்ட சண்டை போட்டு தோத்து ஓடி போயிட்டான். ஆண்களால ஒன்னும் கொல்ல முடியாது அப்படிங்கிற சிரேஷ்டமான ஒரு வரத்தை பிரம்மா கொடுத்திருக்காரு அவருக்கு. எவ்வளோ பெரிய ஸ்தானத்துல இருக்கிறவராக்கும் அவர் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. இப்போ அவருக்கு உன்னை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு என்கிட்ட சொல்லி விட்டுருக்கார். அதை சொல்லறதுக்காக்கும் நான் இப்ப வந்தேன். 65வது ஸ்லோகம். மானுஷம் ரூபமாதாய त्वत्समीपं समेष्यते यदा रुच्येदचार्वाङ्गे तदा मन्यामहे वयम्. என்னோட பிரபுவாயிருக்கிற மகிஷன் மனுஷ்ய ரூபத்தை ஸ்வீகரிச்சுண்டு உங்கட்ட வருவர். அழகாயிருக்கிறவளே, உனக்கு என்னவாக்குமோ விருப்பம் அதெல்லாம் எங்களுக்கும் சம்மதமாக்கும். நீ சொன்னா போரும். நீ என்ன சொல்றியோ
அதை நாங்கள் செய்யறோம். நீ எப்படி சொல்லுறியோ அப்படியே நாங்க நடக்கிறோம். உனக்கு பிரியமில்லாத எந்த விஷயத்தையும் நாங்கள் செய்ய மாட்டோம். ஆனா நீ எங்களோடு பிரபுவை ஆக்செப்ட் பண்ணிக்கணும். 66வது ஸ்லோகம். தர்ஹ்யேஹி மிருகசாவாட்சி சமீபம் தஸ்ய தீமத நோ சேதிஹானயாம்யேனம் ராஜானம் பக்தி தத்பரம். அப்படி ஆக்குமானா, மானோடு கண்ணு மாதிரி இருக்கிற கண்ணு இருக்கிற அழகி, வா எங்க கூட. உன்னை கூட்டிட்டு போறதுக்காக்கும் மகிஷனோடு மந்திரியா இருக்கிற என்ன மகிஷன் அனுப்பி இருக்கார், எங்கூட வா. ரொம்ப ரொம்ப புத்தி இருக்கிற மகிஷன் கிட்ட நமக்கு போலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா உன்னை ரொம்ப பிடிக்கும் மகிஷனுக்கு. நாங்களெல்லாம் உன்னோடு அழக மகிஷன் கிட்ட போய் வர்ணிச்சு சொல்லியிருக்கோம். அதனால உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ அப்புறம் வரலனாலும் பரவாயில்லை. எங்களோடு பிரபுவா இருக்கிற மகிஷனை நாங்கள் இப்பறம் கொண்டு வரோம். அப்படி மகிஷனுக்கு உன்னை சந்திக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. நீ சந்தோஷமாயிட்டு வந்தா அது ரொம்ப சந்தோஷம். அப்படி உனக்கு வரதுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் இருந்தது அப்படின்னாக்கா, எங்களோட பிரபுவா இருக்கிற மகிஷன் உன்னை பார்க்கறதுக்கு மனுஷனோட ரூபத்தை ஸ்வீகரிச்சுண்டு எந்த ரூபம் வேணுமானாலும் அவருக்கு ஸ்வீகரிக்கிறதுக்கு சாதிக்கும். மாயாஜால பிரவൃத்திகள் எல்லாம் தெரியற அசுர சக்கரவர்த்தியாக்கும் அவரு. அதனால அவரு இங்க வந்து வேணாமானாலும் ஒன்ன பாப்பர். சாய்ஸ் உன்னோடதாக்கும். நீ சொல்லறபடி நாங்கள் கேட்கிறோம். 67வது ஸ்லோகம். ததா கரோமி தேவேஷி யதா தே மனசேப்சிதம் வசகோசௌ தவாத்யர்த்தம் ரூப சம்ஸ்ரவணாத்தவா. தேவர்களோடெல்லாம் ஈஸ்வரியா இருக்கிறவளே, நீ இந்த சிங்கத்து மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு தேவர்கள் எல்லாம் துதிச்சதை நாங்கள் பார்த்தோம். எங்களை காப்பாத்துங்கோ, உங்களுக்கு ஜெயமுண்டாகட்டும் அப்படின்னு எல்லாம் அவ துதிச்சத அசுரர்களான நாங்கள் பார்த்துட்டோம். அதனால அந்த தேவர்களுக்கும் நீ ஈஸ்வரி ஆக்கும் அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுண்டாச்சு. அதனால தேவர்களோடு ஈஸ்வரியா இருக்கிறவளே, நீ எப்படி ஆசைப்படுறியோ அப்படி நான் செய்யறேன். நான் ஆறுன்னு சொல்லிட்டேனே, அந்த மகிஷனோடு மந்திரி ஆக்கும், நான் முக்கியமந்திரி ஆக்கும், பிரைம் மினிஸ்டர் ஆக்கும். உன்னோடு ரூப சௌந்தர்ய அழக அசுர சேவகர்கள் வழியா கேட்டு தெரிஞ்சின்ற அவருக்கு இனி ஒன்ன அடையாம இருக்கிறதுக்கு சாதிக்காது. அதனால நீ என்ன சொல்லுறியோ அப்படி நாங்கள் கேட்கிறோம். அவருக்கு தால்பரியம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதாக்குமே. உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுற அவரு நீ சுமேதையா வந்தா ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லைன்னா அவரை நான் இங்க கூட்டிட்டு வரேன், நீ என்ன சொல்லுறியோ அதுபடி நான் நடக்கிறேன். 68வது ஸ்லோகத்துல ஒரு லைன் தான் இருக்கு. கரபோருவதாசுத்வம் சம்விதேயம் மயா ததா. அழகாயிருக்கிறவளே, சீக்கிரமா சொல்லு, நீ சொல்லறபடி நான் அனுசரிக்கிறேன் அப்படின்னு மகிஷனோடு முக்கியமந்திரி தேவிட்ட சொன்னார். இதோடு கூடிட்டு பஞ்சம ஸ்கந்தத்துல 9வது அத்தியாயம் முடிவடைகிறது.